ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவல் நாளைக்கு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாவும் சரி, அறிவும் சரி வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம பாரதி கிட்ட வாசுவை பற்றின எல்லா ரகசியம் அவங்க பேசினது எல்லாத்தையும் பாரதி வந்து கேட்டுட்டாங்க. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம பாரதி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க, செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே அறிவு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்போவுமே குடைச்சல் தான் அப்படின்னு வந்து சாரதா கிட்ட சொல்கிறான். ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும், அதான் பிரிக்க முடிய மாட்டேங்குதுல்ல ஆதியும் பாரதியும் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதேக்கா, இந்த விஷயத்தை முடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கு வந்து இந்த பாரதி வந்து இந்த உலகத்தை விட்டு மேலே அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அரைஞ்சிடுறாங்க அறிவை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தொலைச்சி அப்படின்னு சாரதா செம கோவத்தில் இருக்காங்க. ஏற்கனவே பண்ண ஒரு தப்புக்காக வந்து மேற்கொண்டு அதே தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. ஏற்கனவே இந்த வாசுவை வந்து இப்படி அனுப்பி விட்டதுனால வந்து நம்ம மேற்கொண்டு எவ்வளோ சிக்கலில் இருக்கும்னு தெரியுமா. இப்போ ஆதி வந்து நம்மளை விட்டு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பிரிஞ்சு போயிடுவான். அந்த பாரதிக்கு பண்ண பாவமே வந்து நம்ம இன்னும் 7 ஜென்மத்துக்கு வந்து கோவிலுக்கு போனால் கூட வந்து இதை முடிக்க முடியாது. நீ மேற்கொண்டு வந்து பெரிய பிரச்சனையில் இழுத்து விட பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க, இந்த மாதிரி தப்பாக யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது புத்திசாலித்தனமாக பாரதியை ஆதிக்கிட்டேருந்து பிரிக்கணும், அதுக்கு தான் ஒரே வழி அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் போட்டுங்க, நீ சொல்லி தானே நான் செஞ்சேன், எதுக்கு என்ன தேவையில்லாமல் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன், நான் என்னமோ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஏதோ பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்காக நீ வந்து தயவு செஞ்சு காலில் உள்ளாத குறையாக கெஞ்சி என்ன வேணாலும் பண்ணுன்னு நீ சொன்னதுனால நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பண்ணதுனால தான் இன்றைக்கி உன் புள்ள வந்து உயிரோட உன் முன்னாடி நிற்கிறான். அதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணுவியா, உன் இஷ்டத்துக்கு இப்போ வந்து என் மேலே பழிய போட பார்க்குறியா அப்படின்னு. அறிவு, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க, தேவையில்லாமல் இப்போ புதுசாக எதுவும் பிரச்சனையை இழுத்து விடாத, புத்திசாலித்தனமாக எப்படி வந்து பிரிக்கணுமோ அதை மட்டும் பாரு, இந்த வாசு பிரச்சனையை நம்ம சுமூகமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா சரி பாரதியும் கேசவனும் வந்து நிற்கிறாங்க. தொடர்நடுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சாரதா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கரெக்டாக வந்து பாரதி செம கோவத்தில் ஃபேஸில் வந்து அவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க. ஆனால் வந்து சாரதா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. பாரதி வந்து கேசவனோட வந்து மாசாக வந்து எதிர்த்தாப்பில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க கையில் பேக்கோட. அதுக்கு அடுத்தது வந்து அதோட ப்ரோமோ கட் முடிச்சிருக்காங்க. எப்படி பாரதி வந்து கேட்ட மாதிரி இருக்காது, வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் உண்மை உடஞ்சிச்சுன்னா யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.